எல்லாருக்கும் வணக்கம். கசகால பைரவி பைரவரப்பணம் சரணம் ஜெகன்மாதா புவனேஸ்வரி திருவிசரணம் தேவகுல பண்டார வேதாச்சாரியா திருப்பாரமபணம் சரணம் கஷாதேவகரி தேவதிரும் கனராபலகுரி திருப்பாரமபணம் சரணம் பரபம்ப சுரபம்பரேஸ்வரி நரடி பாபாஜி திருடைய பணம் சரணம் ஓம் ஸ்ரீம் காலபைரவாய் கடாசம் ஓம் ஐம் சரணபைரேஸ்வரி ஓம் கிரீம் யோகோபேஷோபிச்சம் சங்குரு பைரவாய் மங்களம் ஓம் ஸ்ரீம் குருமாய் ஜெகன்மாதா பிதா பரபம்ப சுரபம் பைரவைரவம் திருடைய பணம் சரணம் ஓம் கிரி நம சிவாய பைரவ சிவம் திரி விஷ்ணு ததாவாரக நட்சத்திர விஷ்ணு தேவசா யோகச கர்ணம் ஸ்ரீ விஷ்ணுமாயா ஜகத் குரு குரு பர்மா குரு விஷ்ணு குருதேவ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமः ஜெயந்தி மங்களா மந்திரகாளி பத்ரகாளி கபாலி துர்கா சமா சிவாராத்திரி ஸ்வஹா சதா நமஸ்துதே மகாதேவீச வித்மஹே விஷ்ணுமத்னி சதீமஹே தன்னோ லட்சுமி பிரஜோதயாஹதே ஓம் சுவனத்வஜாய வித்மஹே சூரஸ்தாய தீமஹே தன்னோ பைரவ பிரஜோதியார். இன்றைக்கி தேதி வந்து 20ஆம் தேதி 7ஆம் மாதம் 2/26 காலை மணி ஒரு 9:30 மணி போல் ஸ்ரீ ஜெகன்மாதா ஸ்ரீ யோகமய ஸ்ரீ புவனேஸ்வரி தேவி காசிகால பைரவி பைரவருடைய ஆன்மீக தகவல். நான் எங்கேருந்து பேசணும்னு சொன்னால் மோஸ்ட்லி பந்தேடாலாம் கேல் மலேசியா திருநாட்டில் கேல் டிஸ்ட்ரிக்டில் பந்தேடாலாம் ஃப்ளைட் நாங்கள் ஃப்ளைட்டில் தான் இருக்கிறோம். ஃப்ளைட்லேருந்து பிள்ளைங்களை ஸ்கூலில் விட்டுட்டு கிண்டகார்டன்லேயும் ஒரு பிள்ளை கிண்டகார்டன்லேயும் ஒரு குழந்தைய வந்து பெரிய ஸ்கூல்லையும் விட்டுட்டு இப்போ நான் வந்து ஒரு ஆன்மீக தகவலை பற்றி நான் பேசிட்டு வரோம். அதாவது எப்பயுமே நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த வருஷம் வந்து பராப வருஷம் வந்து பெண்களுக்கு கொஞ்சம் ஆதாயம் உண்டு. பெண்களுக்கு கொஞ்சம் ஆதாயம் உண்டு. ஆணுங்களை விட பெண்களுக்கு ஆதாயம் உண்டு. அதை கல்யாணம் பண்ணி குழந்தை உள்ள பெண்களுக்கு சில ஆதாயம் உண்டு. அதனால தான் நான் வந்து ஏற்கனவே 2025 நான் வந்து ஒரு ராஜமோகினி மந்திரம் நான் சொல்லி கொடுத்துருந்தேன். ஓம் கிளீம் சம் ஸ்ரீம் நமோ பகவதி ராஜமோகினி கிளிம் கிளிம் சகல ஸ்தாவர ஜங்கமம் மம வசம் ஆக்குர்ஷாய் ஆக்குர்ஷாய் ஸ்வஹா. எழுத்துப்பூர்வமாகவும் நான் வந்து நான் என்னோடய வீடியோவில் 2025 போன வருஷம் வீடியோவில் நான் வந்து இந்த மூல மந்திரத்தை எழுத்துப்பூர்வமாகவும் நான் கொடுத்துருக்கேன். ஏன் சொல்லேன்னா, சில சம்பவம் நடந்தது. இதை கேட்டுட்டு இருப்பாங்க. இந்த பலன் பார்த்தவங்க பெண்மணி வந்து பேர் சொல்ல விரும்பல கேட்டுட்ருப்பாங்க. அவங்களுக்கு வேலை போயிடுது. நல்ல வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. வேலை நல்லா படித்த பொண்ணு. அவங்க நல்ல வேலை ஆனால் அவங்க பயிர் வழிபாட்டில் இல்லை. பயிர் புவனேஸ்வர் பயிர் வழிபாட்டில் இல்லை. எனக்கும் ரொம்ப ஒரு நானும் அவங்களுக்கு குருவும் கிடையாது. ஆனால் அவங்க வந்து அவங்க தாயார் வந்து ரொம்ப பக்தி வழிபாட்டில் சேர்ந்தவங்க. அவங்க குரூப்பில் இருக்காங்க. அவங்க தாயார் வந்து குரூப்பில் இருக்காங்க. அந்த பெண்மணிக்கு வேலை போனோடனே அவங்க அந்த பெண்மணி வந்து நல்லா படித்தவங்க, நல்ல டைப். ஆனால் அவங்க தெய்வ வழிபாடு கொஞ்சம் கருவு தான். தெரியல எதனாலும் தெரியல, நம்பிக்கை இல்லையா இல்லை அவங்களுக்கு நேரம் இல்லையான்னு தெரியல. தெய்வ வழிபாடு கொஞ்சம் குறைவு தான். நல்ல ஃபேமிலி, நல்ல குடும்பம், நல்லா அன்பானவங்க. அவங்க அம்மா எனக்கு நல்லா பழக்கம். அப்போ அவங்கள்ட்ட வந்து கவலைப்பட்டிருக்காங்க மக, அந்த மாதிரிம்மா வேலை எனக்கு திடீர்னு போச்சு, ரொம்ப மன கஷ்டமாக இருக்குது. அப்போ இவங்க சொல்லியிருக்காங்க, ரவி குருக்கள் சொல்லி கொடுத்துருக்காரு, நீ வந்து சாமி கும்பிட வேணாம், ஆனால் இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணி நம்பிக்கையாக நீ செய்யுமான்னு சொல்லி அவங்க தாயை வந்து மந்திரத்தை சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ப மாட்டீங்க, அவங்க முதல் 48 நாள் சொன்னும் போது ஒரு 5 நாள் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். எந்த மந்திரம் சொன்னாலும், எந்த ஒரு இயந்திர காலத்தில் போட்டாலும், எந்த ஒரு டாலர் இட சம்பந்தமான பூஜை பண்ணி முறைப்படி பூஜை பண்ணி உயிர் கொடுத்து நம்ம கழுத்தில் போட்டாலும் உடனே நம்மளுக்கு வந்து ஒரு 5 நாள் நம்மளுக்கு வந்து உடம்பு முடியாமல் தான் போகும். ஒன்று காய்ச்சல் வரும், இல்லைனா ஏதாவது உடம்பு டயட்டாக இருக்கும், இல்லைனா ஏதாவது நம்மளுக்கு ஏதாவது ஒரு கெட்ட சம்பவம் கூட நடக்கும். சில பேர் பயந்துருவாங்க, ஓ இது என்னடா இது இப்படி. ஏன்னா நம்ம கர்மா வந்து நம்மளை தடுக்கும். ரெண்டாவது நம்மளுக்கு வந்து அந்த சுத்தி முறைன்னு சொல்லுவாங்க. நம்ம உடம்புன்னு ஒரு சுத்தி இருக்குது. இப்போ எந்த ஒரு சுத்தி முறைனா சுத்தப்படுத்துறதுன்னு ஒரு அர்த்தம். அது கண்டிப்பாக நடக்கும். அப்போ ஒரு 5 நாள் கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருக்கும், பயந்துடாதமான்னு சொல்லி இந்த மந்திரத்தை அவங்க சொல்லி அவங்க 48 நாள் சொல்லி இப்போ நல்ல வேலையில் உட்காந்து எனக்கு குரு தட்சணை அவங்க கொடுக்குற சம்பளத்துலேருந்து அவர் சொல்லிட்டாங்க, நீ இந்த மந்திரம் பழிக்கும், உனக்கு வேலை கிடைக்கும். வேலை கிடைச்ச பிறகு அதுக்கு 10% ரவி குரு தட்சணை கொடுத்துன்னு வேணாமான்னு சொன்னால், இல்லையா அதான் முறை, அதான் பழிக்கும், நான் நிரந்தரமாக இருக்கணும். அந்த மந்திரம் அவங்களுக்கு வேலை செய்யணும்னா நிரந்தரமாக. இது உண்மையிலேயே நடந்த சம்பவம். பைர விஷயத்தை நான் எப்பயும் பொய் சொல்ல மாட்டேன். இதை வழிபாடு நான் எப்பயுமே பொய் சொல்ல மாட்டேன். அது இந்த விஷயத்தில் பொய்யே சொல்ல மாட்டேன், ரொம்ப ஆபத்து. அப்போ உண்மையாக நடந்த ஒரு சம்பவம். இதில் வந்து ஏன் நான் சொன்னேன்னா, நம்ம கை காலம் கண்டிப்பாக நம்பணும். அந்த உழைப்பை நம்ம கண்டிப்பாக நம்பணும் இல்லையா. ஆனால் அந்த உழைப்புக்கு மேலே ஒரு இனசக்தி நம்மளை ஆட்கொள்ளுது. அதுதான் பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்தை வந்து நுண் கணிப்பாக கணித்து அறிஞ்சு புரிஞ்சு அதை வாழ்ந்தவங்க ரிஷிகள். அவங்க சொன்ன மந்திரம் தான் இது. இறைவனோட ஐக்கியமான ரிஷிகள் தான் இந்த மந்திரத்தை அவங்க நம்மளுக்கு சொல்லி கொடுத்து நம்ம இன்னைக்கு நான் வந்து எல்லாத்துக்கும் ஏன் சொல்கிறேன்னா, குரு பகவான் பூலோக ஜாதகப்படி கடக வீட்டில் உட்காந்துருக்கார், உச்சம் பெற்றிருக்கார்.
ஆனால் அப்பப்போ வக்ரம் அதிவக்ரம் முன்னுக்கு பின்னால் ஒரு 3 மாதம் 4 மாதம் முன்னுக்கு பின்னால் பிறகு நான் சொல்கிறேன். ஆனால் இந்த குரு கடக வீட்டில் உச்சம் வரும்போது கண்டிப்பாக பெண்களுக்கு ஆதாயம் உண்டு. அதான் எப்படி சொல்லி பெண்கள் எல்லாம் மகாலட்சுமி அம்சம், பெண்களுக்கெல்லாம் இந்த அதுக்காக ஆண்கள் நான் ஒதுக்கலை. ஆண்களுக்கு அடுத்த வருஷம் நம்ம யோகம் வருது ஆண் மார்க்கத்தில். ஆனால் பெண் வர்க்கத்தில் இந்த ஆண்டு கொஞ்சம் ஆதாயம் இருக்குது. இந்த மந்திரத்தை எல்லாரும் கண்டிப்பாக சொல்லுங்கள். இது கெட்ட மந்திரமே, எந்த மந்திரமும் கெட்ட மந்திரம் இல்லை. கெட்ட மந்திரம் சொல்கிறவங்க சூரிய ஒளி படக்கூடாது. சில பேர் சொல்கிறேன் எனக்கு மந்திரம் பண்ணிட்டான், எனக்கு மாய மந்திரம் சொல்கிறாங்களே. இந்த மந்திர அபச்சார பிரயோகம்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, ஒரு செக்ஷன் அதரோட வேதத்தில் அபச்சார பிரயோகம். அந்த மந்திரத்தை சொல்லி சித்தி பற்றவங்க, அந்த கெட்ட மந்திரம் சொல்லி சித்தி பற்றவங்க சூரிய ஒளி படாமல் மலைக்கு கீழே மலைக்கு பொந்து சந்துக்குள்ளே தான் இருப்பாங்க. இந்த மலை சுரங்கம் பார்த்துருக்கீங்களா? பெரிய பெரிய மலை சுரங்கத்து உள்ளுக்கு தான் அவங்க அதுவும் தீபத்தை வைத்து சில பூஜைகள் மந்திர பிரயோகம் செய்வாங்க. அது கெட்ட மந்திரவாதிகள் அப்படி தான் இருக்கும். அவங்களுக்கு சூரியன் ஒளி பட்டாலே அவங்களுக்கு உடம்பு எரிய ஆரம்பிச்சுன்னா அவங்க யாக டிபார்ட்மெண்ட் வரவே மாட்டாங்க. யாக புகை பட்டுச்சுன்னா அவங்களுக்கு ஒத்துக்காது. யாக புகை பட்டுச்சுன்னா அவங்களுக்கு ஒத்துக்காது. சில பேர் சொன்னால் அவன் மந்திரவாதி இந்திரவாதி. எந்த உண்மையான மந்திரவாதி சூரிய ஒளி படாமல் அவங்க ஒரு இருட்டு அறை இல்லை இருட்டு கொகை லேசான வெளிச்சத்தில் தான் அவங்களால இருக்க முடியும். அது முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த மாந்திரிக சாஸ்திரத்தில் எங்கள் ஃபேமிலி இதில் ஊறி வந்தவங்க, பரம்பரை இதில் ஊறி வந்தவங்க. அதனால் எனக்கு இதை ஃபுல்லாக தெரியும். சில பேர்கிட்ட சொல்லுவான், ஏன் மந்திரம் பண்ணிட்டா அப்படியா? சரி, உன்னோட நம்பிக்கை, நம்ம ஏன் அவங்கள்ட்ட சொல்லி விளக்க வைக்கணும், விளக்க முடியாது இல்லையா? அவங்க நம்பிக்கை இந்து சனாதன தினமே மற்றவங்க நம்பிக்கை நம்ம பால்படுத்தக்கூடாது. உனக்கு நம்பிக்கை இருந்தால் சாமி கும்பிட்டு பலன் பார்க்கணுமா இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். அப்போ திருப்பி சொல்கிறேன், பெண்கள் தயவுசெய்து இந்த மந்திரம் வேலை மட்டும் வாங்கி கொடுக்காது. எல்லா சந்தோஷத்தையும் எல்லா கஷ்டப்படனையும் அதை நிவர்த்தி பண்ணும். இன்னும் சிறப்பு புவனேஸ்வரி காயத்ரி மந்திரம் சேர்த்து சொல்வது, லட்சுமி மந்திரம் காயத்ரி மந்திரம் சேர்த்து சொல்வது, பைரவர் காயத்ரி மந்திரம் சேர்த்து சொன்னால் இன்னும் பலம் அதிகம். பலம் உங்களுக்கு அருமையாக கிடைக்கும். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, எப்பயுமே இந்த மந்திரம் விட்டுறாதீங்க. எல்லா பெண்களும் ஓம் க்ளீம் சௌம் ஸ்ரீம் நமோ பகவதி ராஜமோகினி க்ளீம் க்ளீம் சகல ஸ்தாவர ஜங்கமம் மோவசம் ஆக்குஷாய ஸ்வாஹா. இது முக்கியமான மந்திரம். இது விஷயம் இதெல்லாம் தெரிஞ்சுங்க. இந்த ஆண்டு பவ வருஷம் 2000 இந்த வருஷத்துலேருந்து 4ஆம் மாதம் 2024 4ஆம் மாதத்துலேருந்து அடுத்த வருஷம் 2024 மாதம் வரைக்கும் மிக மிக நல்ல ஒரு யோகம். அது குறிப்பாக பெண் வர்க்கத்துக்கு யோகம் உண்டு. ஆனால் பிரச்சனைன்னு பார்த்தா சில கடலில் சில எண்ணெய் சம்மந்தமான பிரச்சனைகள், கடலில் பிரச்சனைகள், அரசியல் சம்மந்தமான கொஞ்சம் வரும். ஆனால் பெரிய பாதகம் ஒன்றும் பண்ணாது. இந்த ஆண்டு பூலோக ஜாதகம் ரொம்ப நல்லா இருக்குது. அரசியல்வாதிகள் நல்லா இருப்பாங்க, பொதுமக்கள் நல்லா இருப்பாங்க, ஆன்மீகம் வளரும், ஆன்மீகம் கொஞ்சம் வளர்ச்சி அடையும், மக்களுக்கு கொஞ்சம் தெளிவு பெறுவாங்க. இது முதல் விஷயம். கிரிய நம சிவாய பைரவ சிவம். ரெண்டாவது விஷயம் நான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பது இந்த சாஜ்யம் அடைஞ்சவங்க. சாஜ்யம்னா இறப்பு காரியம் சொல்கிறது. ஆனால் இறப்புன்னு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது. அது நல்ல ஒரு வார்த்தை இல்லை. அது பைரவ சிவசாஜ்யம்னா ஒருத்தவங்க அப்பா குப்புசாமி இறந்துட்டார் சொல்லக்கூடாதான். இறப்பு என்பது ஒரு மனிதன், ஒரு ஆத்மா நிறைவேறாத ஆசையோடு இறக்கிறதுக்கு பேர் தான் இறப்பு. அந்த வார்த்தை சொல்லக்கூடாது. அதனால் பைரவ சிவசாஜ்யம் என்னது அந்த ஆத்மா பைரவ திருவடி சரணம் அடைஞ்சிட்டாங்க சொல்லணும். அதான் உண்மையான வார்த்தை, சாஜ்யம் சொல்லணும். ஏன்னா இறப்பு கூட சொல்லக்கூடாது, நல்ல வார்த்தை. அப்போ ஒருத்தவங்க இந்த மாதிரி சாஜ்யம் அடைஞ்சிட்டா எல்லாரும் கண்டிப்பாக அந்த ஆத்மாவுக்கு தர்ப்பணம் கண்டிப்பாக செய்யணும். அதை ஏற்கனவே நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரு தாயோட சாஜ்யம் அடைஞ்சாலும் தந்தை சாஜ்யம் அடைஞ்சுதான் அந்த தாய் தந்தையோட குழந்தைங்க எத்தனை குழந்தைங்க இருந்தாலும் நித்திய பிண்டம் கொடுக்கணும். 2 பிண்டம் நித்திய பிண்டம் வைத்து சிராதம் பண்ணப்பட்டு அவங்க அன்ன ஆகாரமே எடுக்கணும் ஒரு சாஸ்திரம் சொல்லுது. 365 நாளும் செய்யணும் ஒரு வருஷம். அப்புறம் மாதம் வரும் மாசிகா சிராதம்னு சொல்லுவாங்க, திதி வரும். அது திதி செய்ய முடியலன்னா பெஸ்ட்டு செடி முடிஞ்ச சனிக்கிழமை, திதி முடிஞ்ச வர ஞாயிற்றுக்கிழமை, திதியில் முடிஞ்ச வர அமாவாசை அன்றைக்கி, அந்த மாதத்து அன்றைக்கி நம்ம கண்டிப்பாக அந்த முன்னோர்களுக்கு, நம்ம முன்னோர் ஆத்மாவுக்கு கண்டிப்பாக மாசிகா சிராதம் பண்ணணும். இது ரொம்ப முக்கியம்.
இப்போ இந்த மாசிகா சிராத்தம் முடிந்து அடுத்தது வந்து வருஷத்திதின்னு ஒரு திதி வரும். வருஷம் ஒருத்தவங்க இந்த மாதிரி சாஜியம் இந்த வருஷம் சாஜியம் அணிஞ்சிட்டாங்கன்னா அடுத்த வருஷம் ஒரு திதி, அந்த திதி அன்னைக்கு திலா யாகம் ஒன்று செய்யணும். இப்போ இந்த திலா யாகத்தை எப்படி செய்வதுன்னா, நம்ம மனுஷா மக்கள் ரொம்ப திருநாட்டில், நம்ம மனுஷா மக்கள் திருநாட்டில் ரொம்ப மக்கள் வீட்டுக்கு தான் அந்த திதியை வந்து குருமார்களை வச்சு செய்கிறாங்க. ஆனால் எல்லா குருமார்களுக்கும் தெரியும் வீட்டுக்கு இந்த தர்ப்பண காரியத்தை, இந்த திதி காரியத்தை, இந்த வருஷ திதி தவசத்தை வந்து செய்யவே கூடாது. வீட்டுக்கு வெளியே ஒரு தெண்டு போட்டு பக்கத்து இருக்காதவங்கள்ட்ட சொல்லி இந்த மாதிரி நாங்கள் வந்து இந்த மாதிரி இந்த ஒரு ப்ரேயர்ஸ் பண்ணுறோம், ஒரு வழிபாடு செய்கிறோம். ஏன்னா உங்களுக்கு என்ஜஸ்னால் இறந்து போன முன்னோர்களுக்கு வீட்டுக்கு வெளியே அந்த குருமார்கள், உங்கள் நம்பிக்கையான குருமார்களை வைத்து வீட்டுக்கு வெளியே ஃபாஷுக்கு வெளியே தெண்டு போட்டு அக்னி குண்டாடிக்கு யாகம், திலா யாகம்னு ஒன்று இருக்குது. அதை கண்டிப்பாக நீங்கள் செய்யணும். திருப்பி சொல்கிறேன், ஆத்மாவுக்கு வந்து படையில் இல்லை. ஆத்மாவில் வீட்டுக்கு வரக்கூடாது, வரவும் முடியாது, வரவும் கூடாது. ஆத்மாவில் சாப்பிட முடியாது. இந்த படையில் எல்லாமே பூதகணங்களுக்கு, பேய்களுக்கு மட்டும்தான். ஆத்மா நம்ம முன்னோர்கள் ஆத்மாவுக்கும் இறைவனுக்கும் படையில் இல்லை. இது வந்து ஆணித்தனமாக எல்லாரும் தெரிஞ்சுங்க. ஆனால் இப்போ கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டாங்க சில பேர், வருங்காலில் கண்டிப்பாக இதை ஏற்றுக்குவாங்க. அப்போ அப்படி வீட்டு முன்னுக்கு உங்களுக்கு வசதி இல்லை செய்ய முடியும்னா ஃப்ளாட்டில் சில பேர் இருப்பாங்க. அப்போ உங்களுக்கு தனிப்பட்ட மாதிரி ஒரு சில இடங்கள் வச்சுருப்பாங்க. ஆற்று ஓரத்தில் சில கோயிலில் சில இடங்கள் வச்சுருப்பாங்க. சில பசுமாடு தொழில் செய்வாங்க. ரொம்ப பெஸ்ட்டு சிறந்த சுடுகாடு ருத்ரபூமி. ஆனால் இது வந்து கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் என்னோட நம்பிக்கை வருங்காலத்தில் இந்த சிராத்த காரியம், இந்த திதி காரியம், இந்த யாகங்கள், இந்த எப்படின்னா இந்த திலா யாகம்லாம் வந்து ரொம்ப புனிதமான, காசிக்கு சமமான ருத்ரபூமியான சுடுகாட்டில் நம்ம மலேசியாவில் எல்லா சுடுகாடும் எனக்கு தெரிஞ்சு காசி தான். ருத்ரபூமினா காசி தான். சில பேர் கங்கா நதி வந்தால் தான் காசி, அப்படின்னா இல்லை. அங்கே வந்து கங்கா நதியில் காசி வருது, அதனால் காசி புனிதம். அப்போ மலேசியாவோட மண்ணெல்லாம் வந்து வீணாக போனோம்னா மலேசியாவோட ருத்ரபூமிலாம் வந்து அது இறைவன் வரமாட்டாரோ? இப்போ எப்படி பேசுகிறாங்க பாருங்கள். மலேசியாவில் உள்ள எல்லா சுடுகாடும் காசி தான். வருங்காலத்தில் இந்த சுடுகாடு புனிதம் பெறும், மக்கள் அதை உணர்வாங்க. இந்த திலா யாகத்தை, அந்த யாகங்களையும், இந்த தவச பூஜைகளும், இந்த கருமாரி சொல்லப்பட, கருமாரி ஒன்றும் இல்லை, இப்போ 13ஓட முடிஞ்சு நம்மளுக்கு கருடபுர சாணப்படி. அப்படி கருமாரி ஒன்று பண்ணால் நீங்கள் பண்ணிக்கங்க, அது தப்பு இல்லை, அது உங்கள் நம்பிக்கை. ஆனால் இதெல்லாம் வந்து ருத்ரபூமி சுடுகாடு நடக்கும். சரி, இப்போ இதில் என்ன ஒரு விஷயம் சொன்னால், அது முக்கியமான விஷயம், இது நீங்கள் மக்கள் அறிய வேண்டும். ஏன்னா இது கண்டிப்பாக குருமார்கள் நல்லா படித்த குருமார்களுக்கு தெரிய வரும். இப்போ இந்த ஒரு தாய் தந்தையர் இந்த வருஷம் வந்து ஒரு திதியில் கண்டிப்பாக சாஜியம் அடிவாங்க. சத்தியமாக சொல்ல, சாஜியம்னா இறந்துட்டாங்க. பைரவ திருவடி சரணம், தமிழில், சமஸ்கிருதத்தில் சாஜியம். பைரவ சிவசாஜியம் அடைஞ்சிட்டாங்கன்னா ஒரு வருஷம் கழித்து கண்டிப்பாக அவங்களுக்கான திதி வரும். அந்த திதி வந்து சொன்னல அன்றைக்கி செய்ய முடியலன்னா என்ன செய்யணும்னா திலா யாகம் செய்யணும். படையில் கிடையாது. இறந்தவங்க படத்தெலாம் வச்சு படையெல்லாம் செய்யக்கூடாது. ஏன்னா ஆத்மாவுக்கு உயிரே இல்லை, உடல் இல்லை, உருவம் இல்லை. ஆனால் சில குருமால் நம்பிக்கை பத்திரமா செஞ்சுட்டு போகிறாங்க. அதுக்கு வந்து பிண்டம் கொடுக்கணும். அதுக்கு பிண்டம் வந்து பிண்டம் செய்து சில திலா யாகம், சில திலா யாகத்துக்கு வந்து பிண்டம் இல்லை, வெறும் எள்ளும் நெல்லும் கருப்பல் வெள்ளை கோதுமை கழுத்து சில மூலமந்தம் சொல்லி சில குருமார்கள் திலா யாகம்னு ஒன்று செய்வாங்க. அது கண்டிப்பாக செய்யுங்க. ஆனால் இந்த திலா யாகத்தையும் இந்த தவசையும் கடற்கரை ஓரத்தில் செய்யக்கூடாது. உப்பு காற்று இடத்துல செய்யக்கூடாது. ஆனால் சில பேர் ராமேஸ்வரத்தில் போய் செய்கிறாங்க, தப்பு தான். அது இப்போ சொன்னால் ஏற்றுக்க மாட்டேன், வருங்காட்டில் அது தெரியும். திருப்புல்கேணி ஒரு இடம் இருக்குது, அங்கே தான் போய் இந்த திலா யாகத்தெல்லாம் வந்து செய்யணும். இறந்து போன நம்ம முன்னோர்கள், அதாவது சாஜியம் முடிஞ்ச நம்ம முன்னோர்கள் ஆத்மாக்கு, திருப்பி சொன்னால் சாஜியம், அதுதான் நல்ல வார்த்தை, சரியா? இப்போ ஒரு தாயோ தந்தையோ முக்கியமாக ஏகாதசி திதியில் ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா ஒரு வருஷம் கழிச்சு அதே ஏகாதசி திதியில் அந்த சிராத்தத்தை அவங்க அந்த வருஷ திதியை தவசத்தை செய்யவே கூடாது. மறுநாள் வர துவாதசி திதி அன்னைக்கு தான் இதை செய்யணும். இது சாஸ்திரபூர்வமாக உண்மை. ஏன் நான் சொல்றேன்னா, இதுக்கு ஆதாரம் எங்கே இருக்குன்னு சொன்னால், சில ஆதாரம் கேட்பாங்களே, சில விஷயங்கள்ல எனக்கு தெரிஞ்சாலும் நான் ஆதாரம் இருந்தால் தான் பேசுவேன். ஏன்னா சில குருமார்கள் என்ன கேட்குறேன், ஐயா எந்த புக்கில் அவங்க எல்லாம் கரெக்டாக கடைப்பிடிக்கிற மாதிரி எந்த புக்கில் ஆதாரம் காமிங்கன்னு கேட்குறாங்க.
நான் சொல்கிறேன் ஆதாரம். இது ஆதாரம் எங்கே இருக்குன்னா, இது ஏற்கனவே வந்து நல்ல படித்த குருமானத்தில் ஏகாதசி திதி அன்னைக்கு ஒருத்தவங்க சாஜ்யம் அடைஞ்சுன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக மோட்சம் அப்படின்னு நான் சொல்ல, சாஸ்திரம் சொல்லுது. அவங்க கஷ்டப்பட்டு இறந்தா கூட தான் ஏகாதசி திதியில் ஒருத்தவங்க சாஜ்யம் அடைஞ்சிட்டான், அதுவும் இறந்துட்டான். இறப்பு சாஜ்யம் ஒன்று தான், இறப்புன்னு சொல்லக்கூட சாஜ்யம், பைரவ சிவ சாஜ்யம்னா நல்ல வார்த்தை. அந்த ஆத்மாவுக்கு ஒரு வருஷம் கழித்து நீங்கள் தவசம் கொடுக்குற அந்த திதி வந்து அதே திதியில் செய்யக்கூடாது. ஏகாதசி திதியில் செய்யாமல் ஏகாதசி முடிஞ்சு மறுநாள் வர துவாதசி திதி அன்னைக்கு தான் செய்யணுமா அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. இது இந்த சாஸ்திரம் எந்த புக்கில் இருக்குன்னா, காலத்தை நிர்ணயம் என்ற கால பிரகாசிகை என்று சொல்லப்பட்ட புக்கில் கடைசி பாகத்தில் 154வது பேஜில் இந்த திதியை பற்றி அவங்க விளக்கி, கிரந்தத்திலேருந்து எடுத்துப்பட்டு விளக்கி, ஏகாதசி திதியில் ஒருத்தவங்க சாஜ்யம் அடைஞ்சிட்டா இறந்துட்டா அந்த ஒரு வருஷம் வர திதியை வந்து அதே திதியை செய்யாமல் மறுநாள் வர துவாதசி திதியில் தான் செய்யணும், திதியில் தான் செய்யணும்னு சொல்லி ஒரு சாஸ்திரம். ஆனால் எங்கள் முன்னோர்கள் எனக்கு என்ன சொன்னதுன்னா, ஆனால் இது வந்து புக்கில் இல்லை, இது அவங்களோட பாடம், அவங்க குரு அவங்க சொல்லி கொடுத்தது. என்னோட முன்னோர் என்ன சொன்னாங்கன்னா, ஒருத்தவங்க ஏகாதசி திதியில் இறந்துட்டால் அந்த திதி பூஜையை வந்து ஒரு வருஷம் கழிச்சு வர அந்த தவசத்தையும், அந்த தவசம் இல்லை திலாயாகத்தை வந்து அந்த திதி முடிஞ்சு வர சனிக்கிழமையோ, திதி முடிஞ்சு வர அமாவாசையோ, திதி முடிஞ்சு வர ஞாயிற்றுக்கிழமையோ கண்டிப்பாக செஞ்சால் பலன் கூடன்னு சொன்னாங்க. அது வந்து ஏன் பக்தர்கள் என்ன நம்பரும் நான் செஞ்சுக்குவேன். ஆனால் இதை கேட்குற பொதுமக்களுக்கும் என்னோட புலனூரில் உள்ள எல்லா நண்பர்களுக்கும் எல்லா குருமார்களும் நிறைய மந்திரவாதிகள் இருக்காங்க. மண்டவோட வைத்து நீங்கள் கபால தீட்சையில எடுத்து செய்கிறீங்க, அகோரி தீட்சை, ரொம்ப சந்தோஷம். ஆனால் எப்படி இருந்தாலும் உங்களுக்குன்னு அப்பா அம்மா இருந்தால் நீங்கள் பூலோகத்தில் பிறப்பீங்க. என்னதான் நீங்கள் அகோரி தீட்சை எடுத்தாலும் உங்களுக்குன்னு அப்பா அம்மா உண்டு தானே. அப்பா அம்மாவுக்கு நீங்கள் வந்து தவசம் திதி திலாயாகத்தை செஞ்சு தானே ஆகணும். அது உங்களுக்கு கர்மா. நீங்கள் செய்யலாம், உங்களுக்கு இன பூர்த்தி இல்லை. என்ன மாதிரி பெரிய அகோரியாக இருந்தாலும் சரி, நீங்கள் பெரிய கபால தீட்சை மண்டவோட வச்சு கபால தீட்சை எடுத்து நீங்கள் மந்திர தீட்சை பண்ணி நீங்கள் பிரபஞ்சத்தை நீங்கள் கலந்துட்டீங்க சொன்னாலும், உங்கள் தாயார் தந்தையாருக்கு நீங்கள் திதி ஒழுங்காக செய்யலைன்னா அந்த மந்திரம் உங்களுக்கு பூர்த்தி ஆகாது. நான் சொல்லலை, சப்த ரிஷிகள் சொல்லியிருக்காங்க. அதனால என்ன சொல்கிறேன்னா, இது முக்கியமான ஒரு விஷயம். இது மனுஷ மக்களுக்கு. இப்போ அன்னைக்கு கூட ஒரு ஒருத்தர் தாயார் ஏகாதசி இறந்துட்டாங்க, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஏகாதசி திதியில் இறக்குது பெரிய கொடுப்பனை. இப்போ எனக்கு தெரிஞ்சு நான் யாருக்கு என்ன சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சு நான் யாருக்கு நான் என்ன கெட்டது செஞ்சதே இல்லை. என்ன மூலிமா எல்லாம் நல்லா தான் இருக்காங்க, நல்லா தான் வந்திருக்காங்க. என்ன தப்பாக பேசிட்டா என்னோட தீட்சை வேலை செய்யாது, இந்த குரு தீட்சை வேலை செய்யாது. அதோட அவங்களுக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிடும். என்னை தப்பாக சொல்லாமல் என்னை குருவாக நினைச்சதுலாம் நல்லா தான் இருக்காங்க. இதை கேட்குற டிவி போனது ரொம்ப பேர் இருக்காங்க, எனக்கு இப்போ சத்தவங்க கூட இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இவ்வளோ விஷயங்கள் வந்து நம்ம ஏன் சொல்கிறேன், நான் இவ்வளோ விஷயம் ஏன் சொல்கிறேன்னா, வருங்காலத்தில் இதை வந்து மக்கள் கொஞ்சம் புரியணும். இப்போ என்கிட்டே ஒருத்தவங்க வந்து ஏகாதசி திதி இறந்துட்டாங்க ஐயா, சாஜ்யம் அடைஞ்சிட்டாங்க ஐயா, அவங்களுக்கு தெரியும் ஒரு வருஷம் கழிச்சு நீங்கள் செய்யணும். என்ன சொல்லுவோன்னா, அம்மா ஏகாதசியில் செய்யக்கூடாது, அது பெரிய புண்ணியம். ஏகாதசியில் ஒருத்தவங்க இறந்துட்டாங்க, சாஜ்யம் அடைஞ்சிட்டாங்கன்னா மோட்சம், மிகப்பெரிய ஒரு மோட்சம். அது அந்த குடும்பத்துக்கு பெரிய சுபிஷம். அவங்க ரொம்ப நல்லவங்களாக இருந்திருக்கணும், அவங்க மக்களுக்கு தர்மம் செஞ்சுருக்கணும். இப்போ நான் வந்து சொல்கிறேன்ல, தெரியாமல் தப்பு செஞ்சுருப்பேன், தெரிஞ்சு நான் யாரையும் கெட்டுப்போ நினச்சதே இல்லை. எனக்கு கூட இந்த ஏகாதசியில் இந்த சாஜ்யம் அடியுமான்னு எனக்கு தெரியல என் ஜாதகப்படி. ஆனால் ஏகாதசியில் சாஜ்யம் அடைஞ்சவங்க நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஆனால் அவங்களுக்கு ஒரு வருஷம் அந்த திதி அந்த தவசத்தை வந்து மறுநாள் தான் நீங்கள் செய்யணும், சாஸ்திரம் சொல்லுது. ஆனால் ஏன் முன்னோர் எனக்கு சொன்னது, அந்த திதி முடிஞ்சு வர ஏகாதசி திதி முடிஞ்சு அந்த மாதத்தில் வர ஏகாதசி திதி முடிஞ்சு வர சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அமாவாசைக்கு செய்யுங்க, செஞ்சால் நம்மளது உன்னோட நம்பிக்கையான பக்தனுக்கும் நீ செய்யுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா யாரும் கேட்க மாட்டாங்களே, சொன்னால் இதை கேட்டு என்னென்ன பிரச்சனை போகுதுன்னு தெரியல. இருந்தாலும் நான் ப்ரூஃப் காமிக்கிறேன். இதை போய் கேட்பாங்களே, எந்த புக்கில் எந்த சாஸ்திரத்தில் இருக்குது சொல்லி கேட்பாங்க. நான் கண்டிப்பாக ப்ரூஃப் கேட்கணும், கண்டிப்பாக நான் புக்கு அனுப்புவேன். அதை ஃபோட்டோ எடுத்து இந்த டிக்டாக்கில் கூட நான் போடுறேன். ஏகாதசி தீதியில் ஒருத்தங்க சாஜ்யம் அடைஞ்சுன்னா அந்த தீதியை வருஷத்தி செய்யக்கூடாது, மறுநாள் வர துவாதசி தீதியில் தான் செய்யணும். இதை வந்து ஏன்னா அப்படி அவங்க என் திதியில் தான் செய்யணும்னா அது வந்து பாவமாக அமையுமா. இப்போ அது புக்கில் என்ன போடுறோம், ஏகாதசி தீதியில் செய்யக்கூடாதுன்னு போட்டுக்கோங்க தவிர அவங்களுக்கு பாவம் அப்படியே செய்தால் பாவம் அப்படின்னா எழுத மாட்டாங்க. அது குறிப்பாக தான் மேலோட்டமாக தான் குறிப்பாக டீப்பாக எழுத மாட்டாங்க. அது நம்ம தான் புரிஞ்சுக்கணும்.
ஏகாதசி தீதியில் ஒருத்தவங்க சாஜம் அடைஞ்சு அதே வருஷ தீதியில் வந்து தவசத்தை செய்தாங்கன்னா, திலாயாகத்தை செய்தாங்கன்னா அது தோஷம். மறுநாள் தான் செய்யணுமா. இது நீங்கள் கருத்தில் பதிங்க வைங்க. அதுவும் வைகுண்ட ஏகாதசியில் ஒருத்தவங்க சாஜம் அடைஞ்சால் மிகப்பெரிய புண்ணியம். அது கிடைப்பது இரோட ஆசீர்வாதம். அது பெரிய ஆசீர்வாதம். அது மகான்களுக்கு அது கிடைக்குமான்னு தெரியல. ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒருத்தவங்க வைகுண்ட ஏகாதசியில் சாஜம் அடைஞ்சாங்க. நான் சொன்னேன், ஐயா நீ அந்த தீதியை செய்யாத. அப்புறம் அவர் எல்லா குருக்கள்கிட்டையும் பேசி ரொம்ப குருக்களுங்க அதெல்லாம் இல்லையே நம்பாதீங்க சொல்லி இந்தியாவில் உள்ள இந்த வைஷ்ணவ சமுதாயத்தில் சேர்ந்த ஒரு குரு, ஆமாம் இது உண்மை தான், அவர் கேட்டால் இது சொன்னது யாருன்னு கேட்டார். அவர்கிட்ட கேட்டார், இந்த விஷயத்தை உங்களுக்கு சொன்னது யார்? இல்லை ரவி குருக்கள்னு ஒருத்தர் இருக்கார், அவர் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவர். அப்போ அவங்க அம்மா சொன்னாங்கன்னா, ரவி குருக்கள் நல்ல மனுஷன், அவர் பேசுறது கொஞ்சம் குழப்பம் இருக்கும், ஆனால் அது உண்மை, நான் அதை பார்த்துருக்கேன், அவர் நம்புறவங்க இன்றைக்கி யாரும் கெட்டு போனதில்லை, நம்பிக்கை செய்யணும். அப்புறம் அவங்க மாற்றி ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி செஞ்சாங்க ஏகாதசி முடிஞ்சு. அது நான் என்கிட்ட வந்து அந்த ஆத்தோரத்தில் நாங்கள் இந்த திலா யாகத்தெல்லாம் ஆத்தோரத்தில் தான் செய்வோம், சுத்தமாக நரிகள் தான் செய்வோம். அது வந்தால் செய்வோம், இல்லைன்னா அங்களும் குருமானை பார்த்து செய்யுங்கம்மா. எனக்கு எல்லா குருக்களும் ஒன்று தான். நீங்கள் படித்தோடையோ படிக்கலையோ, நீங்கள் இறைவனை நம்பி வெத்தலை பார்க்க வச்சு ஒரு மந்திரம் சொன்னால் இறைவன் அங்கே வருவார். எல்லா குருக்களும் நம்மளுக்கு ஒன்று தான். சரி, ஓம் கிரீம் நம சிவாய பைரவசிவம். இது முக்கியமான விஷயம், எல்லாம் கருத்தில் கொள்ளுங்கள். ஒரு தாயாரோ ஒரு தந்தையாரோ ஏகாதசி சாஜ்யம் அடைந்தால், அப்போ சில பேர் கேட்கலாம், இப்போ மாதம் வர இந்த மாசிகா சராத்தையும் எப்படி நீங்கள் வந்து ஏகாதசியில் தான் வரும், செய்யலாமா? இல்லை, மறுநாள் தான் செய்யணும், இல்லை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தான் செய்யணும், இல்லைன்னா அமாவாசை அன்னைக்கு செய்யலாம். ரெண்டாவது வந்து நித்திய பிண்டம் கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னா ஒரு தாய் தந்தையாக சாஜ்யம் அடிச்சுட்டா அந்த உடல் வந்து ஒன்று பூமியில் புதைப்பாங்க, இல்லை எரிப்பாங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அந்த ஆத்மாவுக்கு வந்து யாசக உடம்புன்னு ஒன்று வேணும். அதுக்கு யாசக உடம்பு, அந்த யாசக உடம்பு இருந்தால் தான் கருடபுராண சாஸ்திரப்படி வைதாரணி நதின்னு சொல்லி 96 கதவு தூரம் தாண்ட முடியும். அது பெரிய வெப்சைட். அது நீங்கள் கருடபுராணம் வாங்கி படிச்சிங்கன்னா ரொம்ப விஷயம் அதில் வரும். ஒருத்தவங்க சாஜ்யம் அடைஞ்சால் இறந்துட்டா என்னென்ன எத்தனை நாள் ஹோமம் பண்ணணும், என்னென்ன பூஜைகள் பண்ணணும். ரொம்ப முக்கியம் பிண்டம் தான். இந்த பிண்டம் பிடிச்சி தமிழ் மந்திரமோ தேவநாகர சமஸ்கிருத மந்திரமோ நீங்கள் தாயார் தந்தையாருக்கு சொந்த பிள்ளைங்க தர்ப்பணம் கண்டிப்பாக வீட்டுக்கு வெளியே செஞ்சே ஆகணும். அதனால இந்த பலி ஊற்றி நான் சொன்னேன். ஏன்னா இன்றைக்கி பெண்கள் வந்து செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, சரிதான். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, பெண்கள் செய்யாமல் இருக்கிறால அவங்க வயிற்றில் பிறக்கிற பிள்ளைங்களுக்கு பித்ரு தோஷம் வருது. இது அகோரிகள் என்று சொன்னது. இதை கேட்குற குருமார்கள் நான் சொல்கிறேன், ரொம்ப படித்த குருமா என்ன சொல்கிறாங்கன்னா, பெண்கள் பிண்டமே பிடிக்கக்கூடாது, பெண்கள் சிராதத்தை ஒதுக்குறாங்க. எவ்வளோ தப்பு தெரியுமா? நீங்கள் செய்கிற பெரிய பாவம். இதை கேட்க என்னை கோச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல, அது பிரச்சனையே இல்லை எனக்கு. பெண்களை சிராதம் செய்யக்கூடாது நீங்கள் ரொம்ப குருமார்கள் சொல்கிறாங்க. அது பின்னால் போய் உங்கள் குடும்பத்துக்கு பெரிய தோஷம் வந்து அமையும். இது அகோரி என்று சொன்னது. இந்த பெண்களை இந்த சிராதத்தை ஒதுக்க ஒரு கர்ப்பமாக இருந்தால் ஒரு பெண்ணும் அந்த மனைவியும் கணவனும் எந்த ஒரு வழிபாடும் செய்யக்கூடாது, ஜபம் ஒன்றியும் பண்ணணும். அது உண்மை தான். தேங்காய் வடைக்கூடாது, பூசணிங்க வெட்டக்கூடாது. கர்ப்பமாக இருந்தால் ஒரு காயத்ரி ஜபம், நிறைய மந்திர வேதங்களை படிக்கணும் சாஸ்திரம் சொல்லி. அப்போ தான் குழந்தை யோகமாக பிறக்கும். நிறைய குருமார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் அந்த மாதமாக இருக்கும்போது, அந்த பெண்ணும் அந்த ஆணும், அந்த மனைவி கணவன். ஆனால் பெண்கள் 12 வயதுக்கு மேலே பெண்களும் 12 வயதுக்கு மேலே ஆண்களும் உங்கள் முன்னோர்களை நினைத்து கண்டிப்பாக நீங்கள் சிராத்தம் பண்ண ஒரு வருஷத்துக்கு 96 தடவைன்னு சாஸ்திரம். 96 வகை ஒரு பக்கம் இருக்குது, 96 வகை சிராத்தம் தர்ப்பணம் இருக்குது. ஆனால் 96 தடவை செய்யணும். ஆனால் இதை ரொம்ப குருமார்கள், நல்ல படித்த குருமார்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, பெண்கள் தர்ப்பணம் செய்யக்கூடாதுன்னு. அது மிக பெரிய தப்பு, பெரிய தப்பு. நாளைக்கு பின்னால் நம்ம சமுதாயம் இந்து சனாதன தர்மம் இந்த பெண்களை ஒதுக்க பெண்கள் தான் 10 மாதம் ஒரு குழந்தைய சுமக்கிறாங்க. இது எல்லாம் புரிய மாட்டேது. ஆண்களுக்கு வந்து சுமக்கலை, ஆண்கள் வந்து வேலை முடிஞ்சு, ஒரு வேலை தான் அவர் முடிஞ்சு. ஆனால் பெண்கள் 10 மாதம் ஒரு தாயை, அதான் மகாலட்சுமி. ஏன் பெண்களை மகாலட்சுமி சொல்கிறோம்? இந்த 10 மாதம் ஒரு குழந்தை நல்ல கருவறையில் வந்து சுமக்கிறாங்களா இல்லையா? அப்போ அந்த பெண் பிள்ளைக்கு பித்திரு தோஷம் தான் அந்த பிறந்த பிள்ளைக்கு வரும். இது ஏன் புரிஞ்சிக்க மாட்டீங்க? நம்ம சமுதாயத்தை ஏன் வீணாக்குறீங்க? இப்போ ஒரு விஷயத்தை எனக்கு தெரியலன்னா நான் தெரியலன்னு சொல்லிட்டு போயிடுவேன். ஆனால் யாரையும் குழப்ப மாட்டேன், குழப்பக்கூடாது. இது குருமார்களுக்கு ஒரு பெரிய ஒரு சாபக்கேடு. இந்த குருமார்கள்லாம் அப்படி, சில குருமார்கள் அப்படி தான் சொல்கிறாங்க, பெண்களை ஒதுக்கக்கூடாது. ஆனால் அவங்களுக்கு தெரிய மாட்டேது, இந்த தர்ப்பணத்தில் வந்து முக்கியமான பங்கு சுதாதேவி, அது ஒரு பெண். அந்த பெண் தான் இந்த பிரசாதத்தை, நம்ம கொடுக்குற பிண்ட பிரசாதத்தை கொண்டு போய்
பித்ருலோகத்துக்கு போய் பித்ருலோகத்துக்கு உள்ள தேவதாக்கு ஒப்படைச்சு தேவதாக்கள் தான் நம்ம பித்ரு ஆத்மாவுக்கு போய் ஒப்படைக்கிறாங்க. இல்லை ட்ராவல் பண்ணுறது சுதாதேவி தான். அக்னி பகவானுக்கு தேவ காரியத்துக்கு சுவகாதேவி, மாத்திரு பித்ரு காரியத்துக்கு சுதாதேவி. 2 பேரும் ஒன்று தான், பேர் தான் வித்தியாசம். அக்னி பகவானோட மனைவி. அப்போ தயவு செய்து இந்த தர்ப்பணத்தையும் இந்த சிராதத்தையும் இந்த திலாயாகத்தையும் பெண்கள் சுத்தம் காட்டில் ஒதுங்கி இருக்கலாம், ஆனால் மந்தஜம் பண்ணணும். ஆனால் செய்யக்கூடாதுன்னு ஒரு முட்டுக்கட்டையை போடாதீங்க. அது நம்ம சமுதாயத்துக்கு பெரிய பாதிப்பு வரும். ஏன்னா பெண்கள் இந்த 10 மாதம் அந்த குழந்தைய சுமக்கிறது, அவங்களுக்கு அந்த குழந்தைக்கு வந்து மாத்திரு பித்திரு தோஷம் வந்து இருந்துச்சு சொன்னால், சூரியனும் சந்திரன் கெட்டு போயிட்டாலே மாத்திரு பித்திரு அவங்க வாழ்க்கையில் ரொம்ப முன்னுக்கு வர முடியாமல் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. சில பேர்த்துக்கு அது புரிய மாட்டேது. சில பேர் ஜோதிட சாஸ்திரம் கூட ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்கிறேன். ஜோதிட சாஸ்திரம் கூட நீங்கள் சொன்னீங்க, இது வந்து எங்கள் குடும்ப ரகசியம் சொல்லக்கூடாது. சில பேர் சொன்னாங்க 8ஆம் அதிபதி தான் ஆயில கை வைக்கும்ன்றாங்க. இல்லை, லக்னாதிபதி தான் ஆயில கை வைக்கும். இல்லை, ஆயில கை வைக்க சூரியன் சந்திரன் தான். நல்லா படித்த குருமார்கிட்ட கேளுங்க, ஜோதிடத்தில் வல்லுநர்கள்ட்ட சொல்லுவாங்க. ஆனால் சொல்ல மாட்டாங்க, இதே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா தொழில் ரகசியம் சொல்ல மாட்டாங்க. ஒரு ஆயில வந்து அல்ப ஆயில், பொன் ஆயில், மத்தியம் ஆயில், இதை வந்து கண்டுபிடிக்கிறதும் இதை குறிக்கிறதும் சூரிய பகவானும் சந்திர பகவான் தான். மற்ற லக்னாதிபதியோ அஷ்டமாதிபதியோ இல்லவே இல்லை. சில பேருக்கு அது புரியாது, அது தேவையில்லை, தொழில் ரகசியம். ஆனால் ஏன் இவங்க கெட்டு போகிறாங்க? மாத்ரு பித்ரு தோஷம். ஏன்னா சூரியன் பித்ருகாரகன், சந்திரன் மாத்ருகாரகன். இவங்க 2 பேரும் ராஜகரகம். இவங்க 2 பேரும் வீணாயிட்டாங்கன்னா, ஜாதகத்தில் பலமாக இல்லைன்னா வாழ்க்கையில் முன்னுக்கு வரவே முடியாது. சில பேர் லக்னாதிபதி பஞ்சமாதிபதி பாக்கியம் சொன்னால் சொல்லிட்டு போட்டோம். ஏன் ரிஷிகள் இந்த 2 ராஜகரகங்கள் சொன்னாங்க? அதை நீங்கள் பாயிண்ட் வைக்கணும். ஏன் ரிஷிகள் இந்த ராஜகரகன் இந்த சூரிய சந்திரன் சொன்னாங்க? சூரியன் சந்திரனும் கெட்டு போகக்கூடாது. ஜாதகத்தில் கெட்டு போனால் அந்த குழந்தைக்கு மாத்திரு பித்ரு தோஷம். இதை வந்து சில பேர் அறிவாளி கேட்பாங்க, மற்ற மதத்துக்கு இல்லையா, தமிழ் மதத்துக்கு மட்டும் தான் உண்டா? அந்த மாதிரி கேள்வி கேட்கறதுக்கு அதிகமாக இருக்காங்க. ரிஷிகள் என்ன சொன்னாங்க, நம்ம வேதங்கள் என்ன, அதை யாரும் கண்டுபிடிக்கல. ஆனால் குறை சொல்லவும் இதை முட்டுக்கட்டை வைக்கிறதுக்கும் ஆள் இருக்காங்க. அதனால் கிரிய நம சிவாய பைரவசிவம் ஏன் சொல்கிறேன்னா, இந்த ஆண்டு இந்த நேரம் முக்கியமான விஷயம். 159 சதஸ். இது 159 சதஸ். இதில் வந்து ஏகாதசி திதியில் ஒருத்தவங்க தாய் தந்தை சாஜம் அடைஞ்சால் அதே திதி வருஷ திதியை செய்யக்கூடாது. அது தோஷமாக வந்து அமையும். இதை நம்பிக்கொள்ளுவங்க பின்பற்றுங்க, நம்பிக்கைலாம் விடுங்க. எனக்கு என்னை நம்பி வர மக்களுக்கு நான் சொல்லுவேன், கேட்கட்டும், கேட்காம போட்டோம். ஏன்னா நான் பைரவருக்கு பயந்து நான் எதுவுமே செய்வேன். எனக்கு தெரியாமல் ஒரு தப்பான ஒரு வழிபாடு சொல்லி கூட நான் மன்னிப்பு கேட்பேன். அம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா, தப்பாக சொல்லிட்டேன், இதை திட்டிங்கம்மான்னு சொல்லுவேன். கிரிய நம சிவாய பைரவ சிவம். 3வது விஷயம் வந்து இந்த லட்சுமி காயத்ரி மந்திரத்தில் 2 விதம் இருக்குது. ஒரு புக்கில் வந்து என்ன எழுதியிருக்காங்கன்னா, ஓம் மகா லட்சுமிச வித்மஹே விஷ்ணு பத்னிச தீமஹே தன்னோ லட்சுமி. அந்த மந்திரம் வேணாம். 2வது மந்திரமான ஓம் மகா தேவீஷ வித்மஹே விஷ்ணு பத்னிச தீமஹே தன்னோ லட்சுமி புஜோ. இதுதான் கரெக்டான மந்திரம், குடும்பாசிக்கு சொல்கிற மந்திரம். அதே மாதிரி பைரவரோட மூல மந்திரத்தை ஓம் கிரீம் பம் வடுகாயன் வரும் புக்கில். இது வேணாம். ஓம் ஹ்ரீம் வடுகாய ஆபதூதாரணாய குரு வடுகாய கிரீம் ஸ்வஹா. இதுதான் ஓம் கிரீம் பம் வேணாம். இந்த பம் வந்து ஆபத்தான மந்திரம், ஆபத்தான பீஜாட்சரம். இது என்னை நம்புறவங்க செய்யுங்க, என்னென்ன பரவாயில்ல. ஏன்னா இது ஏன்னா நிறைய மந்திரவாதிகள், நிறைய குருமார்கள் என்னோட டிக்டாக்லையும் என்னோட ஃபேஸ்புக்லையும் இருக்காங்க. இந்த மந்திரவாதிகள்லாம் கபால தீட்சை பெற்ற மந்திரவாதிகளுக்கு பைரவர் உபாசனை வேணும். பைரவ உபாசனை இல்லைன்னா கபால தீட்சை வேலை செய்யாது. எனக்கு கபால் தீட்சை முறை வழிபடுத்தி, ஆனால் நான் எடுக்க மாட்டேன். ஏன்னா எனக்குன்னு குடும்பம் இருக்குல்ல, இன்னும் குடும்பத்தொட்டு என்னென்ன பிரியல, எனக்கு குடும்பத்தோடு இருக்கிறேன். எனக்கு வயசாகட்டும், 80 வயசுக்கு பிறகு ஒரு 60 வயசுக்கு மேலே பார்ப்போம். அப்போ இந்த மந்திரங்களில் வந்து சில புக்கில் ஓம் கிரீம் பம் வடுகாய ஆபதூதாரணாய குரு வடுகாய் கிரீம் ஸ்வஹா. அந்த மந்திரம் சரி, மூலமந்திரம், பைர மூலமந்திரம். ஆனால் ஓம் கிரீம் பம் மட்டும் வேணாம். ஓம் கிரீம் வடுகாய ஆபதூதாரணாய குரு வடுகாய கிரீம் ஸ்வாஹா. இதுதான் கரெக்டான மந்திரம். ஏன்னா சில குருமார்கிட்ட கேட்டாங்க, ஐயா இது பம் சொல்லுங்க சொல்லிட்டு. பம்பு வந்து இல்லை. ஏன்னா
இந்த தமிழ் சாஸ்திரப்படி தமிழ் எழுத்து 224 எழுத்தும் மூல மந்திரம் தான். அம், இம், உம், கம், இம் எல்லாம் மூல மந்திரம். தமிழ் மந்திரம் சமஸ்கிருத மந்திரத்தை விட உயர்ந்தது தான், நான் அடி சொல்லுவேன். ஆனால் இந்த 224 தமிழ் எழுத்தும் மந்திரம், ரொம்ப ரொம்ப மந்திரம். ஆனால் இதுக்கு என்ன ஒருத்தனா, சமஸ்கிருத பண்டிதர்கள் யாரும் தமிழை குறை சொல்ல மாட்டாங்க. ஆனால் தமிழ் பண்டிதர்கள் ஏன் சமஸ்கிருதத்தை ஒதுக்குறாங்கன்னு எனக்குன்னு தெரியல. எப்படி தமிழ் நம்மளுக்கு தாயோ சமஸ்கிருதம் நம்மளுக்கு தாய் தானே, நம்மளுக்கு 2 தாய் இருக்கக்கூடாதா? ரிஷிகள் நம்மளுக்காக கண்டுபிடிச்ச வேத நாகரி சமஸ்கிருதம், அதை ஏன் ஒதுக்குறீங்க? நீங்கள் ஒதுக்க மற்றவன் எடுத்துக்கிறான். வெள்ளைக்காரன் இதை படிச்சுட்டு ஏன் மொழியும் கொண்டு வர போகிறான். தமிழ் தான் நம்ம வச்சுருக்கோம். ஆனால் தமிழ் சாஸ்திரங்கள் படித்த அத்தனை குருமார்கள் ஏன் சமஸ்கிருதத்தை ஒதுக்குறீங்க எனக்குன்னு தெரியும். சமஸ்கிருதத்தை ஒதுக்காதீங்க. சமஸ்கிருதம் தெய்வ பாஷை. தமிழ் எப்படி தெய்வ பாஷையோ சமஸ்கிருதம் தெய்வ பாஷை. ஒதுக்காதீங்க. இந்த கர்நாடகாவில் தெலுங்கு, மலையாளம் இவங்கெல்லாம் யாருமே தமிழ் ஒதுக்க மாட்டாங்க, சமஸ்கிருதம் ஒதுக்க மாட்டாங்க. ஆனால் தமிழ் சாஸ்திரம் படித்த மேதைகளை மட்டும் ஏன் சமஸ்கிருதத்தை ஒதுக்குறீங்க எனக்கு தெரியல. நம்ம ரிஷிகள் நம்மளுக்கு கொடுத்த ஒரு பொக்கிஷம், ஒரு தந்தை, ஒரு தாய், அதை ஒதுக்காதீங்க. அதை கற்றுக்குங்க. எவ்வளோ பாஷைகள் நீங்கள் தெரிஞ்சால் அது உங்களுக்கு யோகம்தான், இவ்வளோ யோகம் தான். அதனால் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான விஷயம் இது. இந்த 2 மந்திரத்தை தவறுபடுத்தாதீங்க. ஏன்னா இந்த லட்சுமி மந்திரத்தில் ஒரு சில புக்கில் நான் பார்த்தேன், ஓ மகா லட்சுமித வித்மஹே விஷ்ணு பத்தி தீமஹே தன்னோ லட்சுமி பிரஜோதியாது. அது வேணாம். அது எப்படி சொன்னால், ஓ மகாதேவீஷ வித்மஹே விஷ்ணு பத்தி தீமஹே தன்னோ லட்சுமி பிரஜோதியாது. இது கரெக்டான மந்திரம். இது என்ன குருவாக ஏற்றுக்கிறவங்க இது கரெக்டாக பின்பற்றுங்க. என்ன குருவாக ஏற்றுக்காதவங்க வேறு குரு ஏற்றுக்கவங்க வேறு குரு என்ன சொல்கிறாலும் அதை செய்யுங்க. அது உங்கள் இஷ்டம், உங்கள் நம்பிக்கை தான். இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், என்னை மேல் நம்பிக்கொள்ளுங்க. இப்போ நான் சொன்னேன், என்ன பூலோ ஜாதகம்லாம் கரெக்டாக இருந்தால் நம்புங்க, இல்லைன்னா நம்பாதீங்க, உங்கள் இஷ்டம். காசிகால பைரவி பைரவர் அப்பனம் சரணம் ஜெகன்மாதா புவனேஸ்வரி திருசுரங்கிரிம் நம சிவாய பைரவ சிவம்.